அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நீட் தேர்வு வினாத்தாள் முறைகேடாக வெளியான விவகாரம் குறித்தும் அதற்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தியும் டெல்லியில் மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். தொடர்ந்து பல நாட்களாக இந்த போராட்டம் நடந்து வருகிறது. எதிர்க்கட்சிகள் மட்டுமல்லாமல் பல்வேறு அமைப்புகளும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். எதை நோக்கி செல்கிறது மாணவர்கள் போராட்டம் என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு அதியமான் பங்கேற்றிருக்கிறார், பத்திரிகையாளர் திரு ஜீவசகாப்தன் பங்கேற்றிருக்கிறார், பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார், வலதுசாரி கருத்தாளர் திரு நித்யானந்தம் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு சுவாமிநாதன், திடீரென்று இந்த போராட்டம் கவனம் பெற்றிருக்கிறது. 28 நாட்களாக இந்த போராட்டம் நடந்து வருகிறது. தேசிய ஊடகங்கள் உட்பட எதிர்க்கட்சிகள் உட்பட பெரும் ஆதரவு இந்த போராட்டத்திற்கு கிடைக்காத நிலையில் திடீரென்று கவனம் பெற்றிருக்கிறது தேசிய அளவில். இதை எப்படி புரிந்து கொள்ளலாம்? இல்ல, மாணவர்கள் மத்தியில இருந்த ஒரு பெரிய அழுத்தம். நீங்க கிட்டத்தட்ட நீட் தேர்வுக்காக அவர்கள் நீண்ட நெடுங்காலம் தயாராகி வருகிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது ஒவ்வொரு முறையும் வினாத்தாள் கசிவு என்பது கடந்த 5 ஆண்டுகளில் இது 3வது முறை. அப்ப அதற்கு கல்வி அமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என்பது. இன்னொன்று, பாராளுமன்றமும் அதற்கேற்றார் போல கூடுகிற காலகட்டம். பாராளுமன்றம் கூடுகிறது. அந்த நேரத்துலதான் சோனம் வாங்சுக் அவர்கள் தொடர்ச்சியான ஒரு உண்ணாவிரத போராட்டம் இருக்கிறார். அந்த உண்ணாவிரத போராட்டத்தின் தொடக்க நிலையிலேயே ஒரு குறைந்தபட்ச பேச்சுவார்த்தையை நடத்திருக்கலாம். இத்தனை விதரும் உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் பேசாம நீங்க 20 நாட்கள் அமைதியாக இருந்துவிட்டு அவரை கூட ஒரு கைது செய்து கிட்டத்தட்ட அவர் விரும்பிய மருத்துவமனைக்கு கூட செல்ல முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்துவது, இது எந்த சூழலிலும் ஒரு சமரசத்திற்கோ ஒரு பேச்சுவார்த்தைக்கோ அரசு தரப்பு தயாராக இல்லை. அப்படிங்கிற பொழுதுதான் இதுல பல கட்சிகளுடைய ஆதரவு, பல அமைப்புகளுடைய ஆதரவு, இவையெல்லாம் பெருக வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறது. தன்னெழுச்சியான போராட்டம் தான் ஆரம்ப காலகட்டத்துல. மாணவர்கள் பெருந்திரளாக திரள்றாங்க. ஒரு ஜனநாயக அமைப்பு அப்படிங்கிற முறையில மாணவர்கள் நம்பிக்கையை இழப்பது என்பது ரொம்ப ஆபத்தான ஒரு அறிகுறி. ஒரு தேசிய தேர்வு முகமை அப்படிங்கக்கூடிய நம்ம அமைப்பு ரீதியாக அவர்கள் சந்தித்திருக்கிற சிக்கல், 24 லட்சம் மாணவர்கள், அது 1 லட்சம் 2 லட்சம் கூட இல்லை, 24 லட்சம் மாணவர்கள் இந்தியா முழுமைக்கு வருது தேர்வு எழுதுகிறார்கள். அப்ப வசதியானவர்களுக்கு வினாத்தாள் கசிவுல விலை கொடுத்து வாங்கிக் கொள்வார்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு தேசிய அளவுல ஒரு மிகப்பெரிய தலைமொழிவான ஒரு சம்பவம் தான். அது நீங்க சொன்னதை போல முதல்ல அவர் ஆரம்ப கட்டத்துல ஒரு கல்வி செயற்பாட்டாளர், ஒரு சமூக ஆர்வலர், ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறார்னா அந்த துவக்க நிலையிலேயே அரசு தரப்பு ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கணும். எதுவுமே இல்லாமல் பெருந்திரளாக திரளக்கூடிய மாணவர்கள் மீது கிட்டத்தட்ட ஒரு கண்ணீர் புகையை பாய்ச்சுவது போன்ற சம்பவங்கள் நடக்கிறதுனாலதான் அடுத்தடுத்த ஆதரவுகள் பெறுகிறது. கிட்டத்தட்ட எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உள்ள வர வேண்டிய சூழல் ஏற்படுது. அதற்கு பின்பு அது ஒரு பிரதமர் இல்லம் நோக்கிய ஒரு பெரிய அளவிலான ஒரு முற்றுகை போராட்டமாக அது வடிவம் பெறுவதாக இருக்கலாம். இன்றைக்கு கூட இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்தினுடைய முன்பு தமிழ்நாட்டுல கூட போராட்டம் செய்கிற மாணவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. சோ அப்ப இன்றைக்கு இந்தியாவினுடைய பெரும் பிரச்சனையாக இதை மாற்றியதே பாஜக அரசினுடைய ஒரு மெத்தனமான அணுகுமுறை தான். இவ்வளவு அரசின் அணுகுமுறை குறித்து சொல்றீங்க. அரசு முன்கூட்டியே சோனம் வாங்சுக்கோடவோ கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியோடவோ இல்ல மாணவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கலாம் தொடக்க நிலையிலேயே அப்படின்னு அரசின் அணுகுமுறையை சொல்றீங்க. எதிர்கட்சிகள் 1 மாத காலமாக கிட்டத்தட்ட 28 நாட்களாக போராட்டம் நடக்குதுல, எதிர்கட்சிகளுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது இத்தனை நாட்கள்ல? இல்ல, எதிர்கட்சிகளுடைய அணுகுமுறை என்பது ரொம்ப ரொம்ப மெத்தனமான ஒரு அணுகுமுறை சார். நீங்க கிட்டத்தட்ட முதல் நாள் கண்ணீர் புகை கொண்டு அந்த அளவுக்கான வீரியம் போய் மாணவர்கள் தாக்கப்பட்ட பின்புதான் ராகுல் காந்தி அவர்களே களத்துக்கு வருகிறார். அது ரொம்ப ஒரு ஆபத்தான அணுகுமுறை. எதிர்கட்சிகளுடைய அணுகுமுறை என்பது எதிர்கட்சிகள் எத்தனை போராட்டம் நடத்திருக்காங்க. நீங்க காங்கிரஸ் கட்சி நேற்று போய் பிரதமர் இல்லத்தை நோக்கி முற்றுகை வரைக்கும் போறாங்க. நீங்க நீட் விலக்குக்கு எதிராக அல்லது நீட்ல நடந்த இந்த முறைகேடுகளுக்கு எதிராக அகில இந்திய அளவுல காங்கிரஸ் எத்தனை போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது. குறைந்தபட்சம் நம்ம தமிழ்நாட்டுல நீட் விலக்கு என்பது தமிழ்நாட்டினுடைய நீண்ட நெடுங்கால கோஷம். இங்க புதிய மாநில தலைவராக இன்றைக்கு மாணிக்கம் தாகூர் வந்திருக்கிறார். இதற்கு முன்பு செல்வ பிறந்தை அவர்கள் இருந்தார். இந்த 20-25 நாட்கள்ல 2 மாநில தலைவர்களையுமே சந்தித்திருக்கிறது தமிழகம். இவர்கள் ஏதாவது சென்னையில சத்தியமூர்த்தி பவன் முன்போ அல்லது வேற எங்கோ ஒரு குறைந்தபட்ச ஆர்ப்பாட்டத்தையோ போராட்டத்தையோ அகில இந்திய அளவுல காங்கிரஸ் கட்சி எந்த முன்னெடுப்பும் செய்யல. காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும்தான் பொறுப்பா? இல்ல, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுகவை அதை நம்ம சொல்லலாம். ஏன்னா திமுக தான் நீட் எதிர்ப்பு அப்படிங்கறத பேசிய இயக்கம். 22 மக்களவை எம்பிக்கள் இருக்காங்க, 8 மாநிலங்களவை உறுப்பினர்கள் அவர்களுக்கு இருக்காங்க. திமுக நீட் எதிர்ப்பு என்பதை இன்றைக்கு நேற்று இல்ல, அகில இந்திய அளவில் அதை பேசு பொருளாக்குறதே திராவிட முன்னேற்ற கழகம் தான். மேகதாதுக்கு எதிராக அவர்கள் பாராளுமன்ற வளாகத்திலேயே மாநிலங்களவை உறுப்பினர்கள் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்றாங்க. ஆனா இந்த நீட் இவ்வளவு விவகாரம் நடந்துட்டு இருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் கைதாகிறாரு. இந்தியா அலையன்ஸ்ல அவர்கள் இல்ல. பட் நீட் விஷயத்துல இன்னைக்கு தாவேக்கா என்ன அணுகுமுறையை கையாளுறாங்க சார், நான் அதை எடுத்துட்டு அப்படியே திமுகக்குள்ள வரலாம்னு நினைக்கிறேன். தாவேக்காவுடைய அணுகுமுறை
அகில இந்திய அளவுல ராகுல் காந்தி அவர்களுடைய கைதை கண்டிக்கிறார், விஜய் அவர்கள் கண்டிக்கிறார். இன்னைக்கு இது ஜனநாயகத்துக்கு ஆபத்தானதுங்கிறார். அப்ப நீங்க நீட் விலக்கு எங்களோட கொள்கைங்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல நீட்டுக்கு எதிராக போராடியவர்கள் இன்னைக்கு மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. நாளைக்கு ஜனநாயகன் படம் வருது, படத்தின் பேரே ஜனநாயகன். அப்ப ஜனநாயக அமைப்பு முறை குறித்த விளக்கங்கள்லாம் இன்னைக்கு வருது. தாவேகா தரப்புல இருந்து டிவிகே விஜய் என்கிற அந்த அபிஷியல் பேஸ்புக் பேஜ்லயுமே அவர் வெளியிட்டு இருக்காங்க, ட்விட்டர் பக்கத்திலே வெளியிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி அவர்களுடைய கைதை கண்டிக்கிறோம், தமிழ்நாட்டுல போராடுற மாணவர்களை கைது பண்றோம். அப்ப இதை திமுக கையில் எடுத்திருக்கணும். இன்னைக்கு தமிழகம் முழுவதும் நீட் விலக்குக்கு எதிராக கடந்த காலங்களில் போராடியதை போல திமுக ஒருவேளை இன்னைக்கு எதிர்கட்சி அரசியல் சொல்ற களத்துக்கு வந்திருந்தா இன்னைக்கு தாவேக்காவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக மாறி இருக்குமே. திமுகவினரும் உள்ள நிற்கும் போது நீட் எதிர்ப்புக்காக திமுகவினரை ஒருவேளை கைது செய்யற சூழல் வந்தா பாஜக எதிர்ப்பு அரசியல நாங்க தான் இருக்கோம்னு சொல்லியிருக்கலாம். நீட்டுக்கு எதிராக இவர்கள் ஒருவேளை அந்த பக்கம் அறிக்கை விடுறாங்க, இந்த பக்கம் கைது பண்றாங்கிறத வெளிச்சம் இருக்கலாம். அப்ப திமுக மாற்றத்தை இழந்திருக்கீங்க. கேட்டது மாதிரி கிட்டத்தட்ட 20-25 நாட்களா எதிர்கட்சிகள் அமைதியாக இருந்தாங்க. அது ஒரு வகையில ஒரு அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை பிரச்சனை ரொம்ப பெரிதான ஒண்ணு இறங்குறது அப்படிங்கிறதுமே ஒரு ஆபத்தானதான். இல்ல இத மாணவர்களோ இல்ல கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினரோ இல்ல சோனம் வாங்சுக்கோ இந்த போராட்டத்திற்கான வெற்றியை கிரெடிட்டா எடுத்திருக்க கூடாது, நாங்களும் உள்ள இருக்கோம் அப்படின்னு காட்டணுன்ற முனைப்பு இருக்கா? இல்ல இந்த போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு, தடியடி வரைக்கும் போயிடுச்சு, நீதிமன்றம் வரைக்கும் போயிடுச்சு, இன்னும் அரசை தீர்வை நோக்கி நகர்த்த முடியல, பேச்சுவார்த்தை நோக்கி நகர்த்த முடியல, அதனால நாமளும் உள்ள இதை வலுப்படுத்துவோம் அப்படின்னு உள்ள வந்திருக்காங்களா? இப்போ இல்ல, இப்ப ஒரு காலகட்டத்துல அரசியல் கட்சிகள் தலையீடு செய்ய வேண்டிய தேவை எழுந்து விட்டது. கிட்டத்தட்ட இந்த மாணவர்கள் போராட்டம் நடத்தியவர்கள் எல்லாம் கைது செய்யப்படக்கூடிய சூழல் இருக்கிறது. தடியடி, கண்ணீர் வீச்சு போன்றவை நடந்து விட்டது. இப்ப உலக அளவுல நீங்க டெல்லியில நடக்கிற போராட்டம் ஒரு 7 நாடாளுமன்ற தொகுதிகள், ஆனா டெல்லியில நடக்கிறப்ப அது அகில இந்திய அளவில் கவனம் பெற்று விட்டது. ராகுல் காந்தி போன்றவர்கள் கைது செய்யப்படுறதன் மூலமா அது அகில இந்திய அளவுல கவனம் ஈர்த்திருக்கு. பட் இங்க இன்னைக்கு முக்கியமான ஒரு இடம் கவனிக்க வேண்டியிருக்கு சார். நாடாளுமன்றத்துல இன்னைக்கு மத்திய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் கிரண் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு. ஆக்கப்பூர்வமா இதை பேச தயாரா இருக்கும், விவாதிக்க தயாரா இருக்கும். அப்ப இவர்கள் செய்ய வேண்டிய பணி களத்துல இருந்து போராடுறது இல்ல, மாணவர்கள் அதை பார்த்துக்கிட்டாங்க, சிறப்பா செயல்பட்டு இருக்காங்களே. நீங்க அரசியல் கட்சியினரோட ரொம்ப சிறப்பா செயல்பட்டது மாணவர்கள். நீங்க கிட்டத்தட்ட இத்தனை நாட்கள் போராட்டத்தை 25 நாட்கள் தொய்வில்லாம நடத்த முடிந்தது அவர்கள் தான். மெட்ரோ ட்ரெயின்ல நிறுத்திருக்காங்க சார். 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு செல்போன் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. இத்தனையும் மீறி திரள்றாங்களே 75,000 1 லட்சம் பேர். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியாலோ மற்ற எந்த அரசியல் கட்சியாலோ ஒரு தலைநகர் 1 லட்சம் பேரை திரட்டக்கூடிய ஆற்றல் முதல்ல இருக்கானாலே கேள்விக்குறி. இன்னைக்கு வட இந்திய மாநிலங்கள், பல மாநிலங்கள்ல ரயில் போக்குவரத்து நிறுத்தியிருக்காங்க, அதை மீறி மாணவர்கள் வர்றாங்க. அப்ப இவர்கள் இதை விவாத பொருளாக்கி ஆக்கப்பூர்வமாக முன்னெடுத்து பாராளுமன்றத்துல, அதை விட்டு இவர்களும் வெளியில வர்றது பாஜக ஒரு வகையில லாபமா இருக்கும். பாருங்க, எதிர்கட்சிகள் தூண்டுறாங்க, அல்லது அவர்கள் ஏற்கனவே அவர்களுக்கென்று ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கிறது. அது நிரந்தரமா அவர்களுக்கான காப்புரிமை பெற்ற ஒரு வார்த்தைன்னு சொன்னா நித்யானந்த சார் மறுப்பாரு. கிட்டத்தட்ட எது நடந்தாலுமே இது ஒரு தேச விரோத கும்பல் விட்டது அப்படிங்கிற ஒரு வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்துவோம். அதுக்கெல்லாம் ஆபத்து இருக்கு. இப்ப அரசியல் கட்சிகள் உள் நுழைந்ததுனால அப்ப இவர்கள் வீரியமாக எதிர்க்க வேண்டியது நாடாளுமன்றத்துல. அப்படி இல்லாத பட்சத்துல மாநில அளவுல நீங்க டெல்லியில ஒரு போராட்டத்தை விட்டு அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய கட்சிகள் தமிழகம் முழுவதும் இதற்கான மன்னிக்கிறது, இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒரு போராட்டத்தை லீட் பண்ணிடலாம். அந்த இடத்தையும் அவங்க தவற விட்டுட்டாங்க. சரி, திரு அதியமான், மாணவர்கள் போராட்டம் நடத்துறாங்கல்ல, ஆளுங்கட்சி மீது அவங்களுக்கு நம்பிக்கை போன மாதிரி எதிர்கட்சிகள் மீதும் நம்பிக்கை போயிடுச்சா? தன்னெழுச்சி அந்த போராட்டத்தை கிட்டத்தட்ட 28 நாட்கள் நடத்திட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் அவங்க யாரும் வெளிப்படுத்தல, யாரும் அப்படி ஒன்றும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, யாரையும் அழைக்கவும் இல்லை. போய் பார்த்துருக்காங்க. இப்போ மகாராஷ்டிராலேருந்து வெங்கடேன்னு ஒரு எம்பி, காங்கிரஸ் எம்பி ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே போய் பார்த்து உண்ணாவிரதம் இருந்த அவர் சோனமையும் பார்த்தாரு, மற்ற எல்லாரையும் தலைவர்களை, சிஜேபி தலைவர்களை பார்த்து பேசியிருக்காரு. சசி தரூர் 4 நாள் முன்னாடி ஒரு நல்ல ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு, உங்கள் உயிரை காப்பாற்றுறது முக்கியம் அப்படின்னு சொல்லி. இன்னும் நிறைய பேர் இவங்க யாரும் நீங்கள் வராதிங்க, நாங்கள் எதிர்கட்சி சார்பாகவும் இல்லை அப்படின்னு எக்ஸ்பிளிசிட்டாக யாரும் சொல்லவும் இல்லை. ஜந்தர் மந்தர் ராகுல் போயிருக்கணுமா அந்த போராட்ட களத்திற்கு? அது அவரோட கால், அது சொல்ல முடியல. ஆனால் அவங்க கட்சியிலேருந்து நிறைய பேர் போயிருக்காங்க. அதான் சொன்னேன், ஒரு எம்பி போயிருக்காரு, சசி தரூர் தெளிவாக அறிக்கை விட்டார். இன்னொருத்தரும் போனார், பேர் மறந்துட்டேன், ஒரு முக்கியஸ்தர், வேற பிரதமர் வீடுக்கு முன்பாக நேற்று போராட்டம். அது அந்த அப்போ போராட்ட களத்திற்கு போயிருக்காங்க. 20ஆம் தேதி இவங்க சன்சத் நோக்கி, அதாவது பாராளுமன்றத்தை நோக்கி திரண்டு போகும்போது நடந்த நிகழ்ச்சிகளோட எதிர்வினை அது வரைக்கும் ஏன் அவங்க போலினா, அவங்க அமைதியாக எத்தனையோ உண்ணாவிரத போராட்டம் நடக்குது, அதை இவங்க ஒரு மாரல் சப்போர்ட் இது கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இது போலீஸ் மிக நீங்கள் தான் பார்த்தீங்கல்ல, எல்லாரும் பார்த்தோம்ல, முந்தா நாள் திங்கக்கிழமை இவ்வளோ ஒரு கொடூரமான தாக்குதல். அதற்கு உடனே அதுக்கு நீதி கேட்டு தான் அவங்க நேற்று முக்கியமாக பிரதமர் வாயவே திறக்கல.
இப்போ இதில் குரூஷியல் பாயிண்ட் என்னென்னா, அவங்க நேற்று ராகுல் போனதே வந்து முதல் பாயிண்ட்டே வந்து பிரதமர் வந்து நேற்று மத்தியானம் வந்து என்டிஏ எம்பிஸை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு. அவங்ககிட்ட வந்து இதை வந்து நீட்டுக்கு நாங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம், இதை கடுமையாக தடுக்கணும், இதில் நடக்கிற முறைகேடுகளை தடுக்கணும், யாராக இருந்தாலும் கைது பண்ணணும், விஜிலண்ட்டாக இருக்கணும், என்னென்னமோ பேசுகிறாரு. அது வந்து அவங்க கட்சி கூட்டணி கட்சிகள்கிட்ட. பார்லிமெண்ட்ல ஏன் பேச மாட்டேங்கிறாரு? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரு பிரைம் மினிஸ்டர் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது, ஒரு 5 நிமிஷம் பேச மாட்டாரா? இல்ல உங்களை அழைக்கிறாங்களே நாடாளுமன்றத்திற்கு விவாதிப்போம். ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டே அவர் கொடுத்துருக்கலாம்ல, நாடாளுமன்றம் திறந்த அன்னைக்கு. எத்தனையோ அல்லது நடுவில் ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம், ஒரு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணியிருக்கலாம், இல்லை மாணவர்கள்ட்ட நேரில் பார்க்க முடியலனாலும் ஒரு அவனோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அனுப்பிச்சிருக்கலாம். அவங்கள பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி நீங்கள். ஆளுங்கட்சி அவங்ககிட்ட தான் அதிகாரம் இருக்குது, அவங்க தான் நீட்டை கண்டக்ட் பண்ணி இந்த 5 வருஷத்தில் 3 தடவை லீக் ஆயிருக்கு. ஒரு ஆளும் கட்சியோட அணுகுமுறையில போதாமைகள் இருக்குங்கிறதுனால தான் மாணவர்கள் போராட்டம் நடத்துறாங்க. அப்ப எதிர்க்கட்சிகளுடைய ரோல் என்னன்னு நம்ம கொஸ்டின் பண்ண வேண்டியதா? ரோல் வந்து இப்பதான் வந்தது, 2 நாள் முன்னாடி. மாணவர்கள் தாக்கப்பட்ட பின்பு தான் அவங்க களத்துக்கு வர்றாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு மாரல் சப்போர்ட் அப்பப்போ ஒரு தனித்தனியா போய் பார்த்துருக்காங்க. அவ்வளவுதான் பண்ண முடியும், பண்ணியிருக்காங்க. இது ராகுல் வெர்சஸ் மோடி இல்ல காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி அப்படி நகர்ந்துருச்சு அந்த போராட்டம்? இல்ல அப்படி நகர்த்துவதற்கு ஏதாவது திட்டமிடல? இல்லைங்க, அது ஸ்பான்டேனியஸா நடக்குது. சிஜேபி தான் இன்னமும் பண்ணிட்டு இருக்காங்க போராட்டத்தை. மாணவர்கள் தாக்கப்பட்டதும் இந்த அநீதி நடந்ததும் அந்த நீட் லீக்குக்கு காங்கிரஸ் தனியா போராடிட்டு இருக்கு. 2வது நேற்று வந்து காங்கிரஸ் தலைவரை அராஜகமா குண்டுகத்தா கைது பண்ணாங்க. அதுக்கான எதிர்வினையான போராட்டங்கள் நடக்குது. 2 பேரலா நடக்குதுன்னு சொல்லுவோம். திரு ஜீவா, காங்கிரஸ் இந்த விஷயத்துல தனித்தே போராடட்டும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் எல்லாரும் விலகி நிக்கிறாங்களா? அதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்கா? இந்த போராட்டத்தினுடைய கோரிக்கைங்கிறது நீட் எதிர்ப்பு இல்லை, அந்த வினாத்தாள் கசிவு அப்படிங்கிற அடிப்படையில் மாணவர்கள் தன்னிச்சையாக ரொம்ப பாதிக்கப்படுறோங்கிற உணர்வு வந்திருக்காங்க. அமைச்சர் ராஜினாமா பண்ணணுன்றதான் அதுதான் அடிப்படை கோரிக்கை. வினா தேர்வு கசிவு அப்படிங்கிறப்ப என்னதான் நடக்குது? ஒரு பொது தேர்வு, இவங்க சொல்றபடி பார்த்தா ஒரே தேர்வு இந்தியா முழுமைக்கான அப்படிங்கிற அந்த விஷயங்கள் நடத்துறீங்க. ஆனால் இவ்வளவு இதாக நடக்குது. அப்போ இது யாருக்கு சாதகமானதுன்னு எழுதி தோத்து போன மாணவர்கள், பெற்றோர்கள், அப்போ இந்த கல்வி முறை மீது என்னங்கிற நம்பிக்கை அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க யாருமே காங்கிரஸ்காரங்களோ இடதுசாரிகளோ பெரியாரிஸ்டுகளோ எந்த தத்துவ பின்புலம் இல்லாமல் நானே பாதிக்கப்பட்டேன் அப்படிங்கிற தளத்தில் வந்தவங்க தான். ஆனால் நோக்கம் ஒன்று தானே? மாணவர்கள் போராடக்கூடிய நோக்கமும் நீட்டு வேண்டான்னு சொல்ற காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுடைய நோக்கமும் ஒன்று தானே? நீட்டு வேண்டாம்னு காங்கிரஸ் சொன்னதா எனக்கு நினைவில்லை. தமிழ்நாட்டில் தான் நீட்டு வேண்டான்னு, நீட்டு வேண்டாங்கிற கோரிக்கையே தமிழ்நாடு தவிர்த்து வேற எங்கேயும் இருக்கிறதா எனக்கு தெரியல. தெரிஞ்சா சொல்லட்டும். எனக்கு தெரிஞ்சு நீட்டை வந்து வேண்டாம்னு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இடதுசாரிகள், காங்கிரஸ், திமுக எல்லாரும் சொல்றாங்க. பிற மாநிலங்கள் அப்படி எதுவும் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. அகிலேஷ் யாதவ் ரொம்ப காலத்துக்கு பிறகு நீட்ல நிறைய கோச்சிங் சென்டர் லாபம் அடையுது, அது என்னன்னு கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசினாரு. உத்தவ் தாக்கரே ஒரு தடவை ஒரு நீட்டு வந்து பிரச்சனைக்குரியதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. தமிழ்நாடு தான் நீட்டே தப்பு, நீட்டுங்கிற ஒரு தேர்வே ஸ்கேம், முறைகேடு. நீங்க வினாத்தாள் முறைகேடை பத்தி பேசுறீங்க, இந்த தேர்வே முறைகேடு. இந்தியா முழுமைக்கும் ஒரு தேர்தல், மன்னிக்கணும், ஒரு தேர்வு அப்படிங்கிறதே தப்பான விஷயம். ஏன்னா இந்தியாங்கிற அமைப்புக்கு ஒரு விஷயம் இருக்காது. ஒரு மதமும் இருக்க முடியாது, ஒரு தேர்தலும் இருக்க முடியாது, ஒரு தேர்வும் இருக்க முடியாது. ஏன்னா இந்தியாங்கிறது ஒண்ணு கிடையாது, பல மாநிலங்கள். இந்த மாதிரி தத்துவம் வர்றதுனால அடிப்படையில் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் இருந்தே நாம வந்து தமிழ்நாடு வந்து எல்லாத்தையும் அணுகுவதால் இந்த நீட்டு, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நம்ம எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டில் பாஜக தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் நீட் வேண்டான்ற ஒரு புள்ளியில இருந்தாங்க. அதுக்கு வழிநடத்தி இருந்தாங்களா? இந்த போராட்டத்தில் இருக்காங்களா? இந்த போராட்டத்தில் அப்படி இருப்பது மாதிரி தெரியல. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள், மாணவர் சங்கங்கள், உங்களுக்கு வந்து SFI, இந்த மாதிரி மாணவர்கள் போராடுறாங்களே. இந்த மாநில அரசும் போராடுறாங்க. விஜய் அரசே நீ ஜனநாயகன் படம் விட்டுக்கிட்டு இருக்க, எங்க மக்கள் பாடுபடுறாங்கன்னு சொல்லி திமுக காரங்க இல்ல, SFI டைஃபி இளைஞர்கள் இன்னைக்கு அடிச்சு போலீஸால தூக்கப்படுறாங்க. அதனால தமிழ்நாட்டில் தான் இதுவும் நடக்குது. இப்ப டெல்லியில ஏன் இப்படி நடக்கலன்னா, அங்க காங்கிரஸும் சரி மற்ற தேசிய கட்சிகள் மற்றவர்கள் யாருக்குமே பிஜேபியினுடைய அடிநாதத்தை அவங்க எதிர்க்கல. நீட்டே வேணாம் யாரும் சொல்லல. அதனாலதான் அந்த பசங்க வர்றாங்க. அந்த பசங்களுக்கு வந்து தத்துவம், தலைமை அதெல்லாம் இல்லை. அவன் வந்து வேற வழியில என்னதான்டா நாங்க செய்யணும், இந்த அரசு எடுத்து நாங்க படிக்க சொன்னீங்க, படிச்சோம், படிச்சு எழுதுனா இவ்வளவு ஃப்ராடுல நடக்குதுன்னா எங்க வாழ்க்கை அப்புறம் இனி நாங்க எதுக்குதான் நாட்டில் இருக்கணுங்கிற அந்த தன்மையிலிருந்து வர்றாங்க. எந்த தத்துவமும் கட்சியை வழி நடத்தாம வராங்க. இது எதிர்கட்சிகளுடைய மிகப்பெரிய பலவீனங்க. அப்ப உங்களுக்கு வந்து மாணவர்கள் தெருவுக்கு வந்துட்டான். ஆனா காங்கிரஸ் இப்பவும் நீட்டு வேணான்னு சொல்லல. இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தர்மேந்திர பிரதான் பண்ணுங்கன்னு தான் அவங்க வர்றாங்க. அப்ப இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப ரொம்ப சிக்கலா. ஏன் எதிர்கட்சிகள் பலவீனம்ன்றீங்க? எதிர்கட்சிகளை மாணவர்கள் நம்பால அப்படின்னா, இன்னைக்கு நீட்டுங்கிற அமைப்பே முறைகேடுங்கிறத தமிழ்நாடு தானே சொல்லுச்சு. இதுதான் தமிழ்நாட்டுக்கும் வட இந்தியாவுக்கும் பிற கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள அடிப்படை வேறுபாடு. இன்னைக்கும் சரியான விஷயத்தை தமிழ்நாடு தானே பண்ணிக்கிட்டு இருக்கு. நீட்டு வேணாங்கிற நிலைக்கு அவங்க இன்னும் வரல.
அது இன்னும் அவங்களுக்கு புரியல. நீட்டே ஒரு தப்பான சிஸ்டம் தான், நீட்டே பணக்காரர்களுக்கானது தான், நீட்டே கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது, நீட்டே பிற மாநில உணர்வை ஒடுக்கக்கூடியதுங்கிற இந்த அரசியல் அவங்களுக்கு தெரியாது. இப்படி பேசினா பிரிவினவாத அரசியல்வாங்க. ஆனா இவங்க பேசின பிரிவினவாத அரசியல் தான் இன்னைக்கு இந்தியாவை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. சரி, இந்த கோரிக்கைகளை முன் வச்சு அவங்க போராடுவதற்கு கொஞ்சம் காலம் கூட ஆகட்டும். ஆனா இப்ப போராடுறாங்களா, அவங்க பக்கத்துல நின்னாங்களா கட்சிகள்? அது நிக்கலையே அவங்க. திமுகவும் நிக்கலையே, திமுகவும் நிக்கலையே. திமுகவும் நீட் வேண்டான்னு சொல்லிட்டு போய் இந்த மாணவர்களுக்கு எதுவும் நீட் வேண்டான்னு அவங்க இப்பயும் முன்னாடி சொல்றாங்க, இப்பயும் சொல்லுவாங்க, தொடர்ச்சியா அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது அவங்க சொல்லன்னு சொல்ல. இப்போ இவங்க கனிமொழி போயிருக்கிறாங்க, ஆராசா போயிருக்கிறாங்க, அது போராட்டம். இது டெல்லியில நடக்கிற போராட்டம். ஒரு மாநில கட்சியை நீங்க அந்த அளவுக்கு நெருக்கமா பார்க்க முடியாது. அவங்க வைக்கிற கோரிக்கையை நான் திருப்பியும் சொல்றேன், திமுகவுடைய கோரிக்கையை வைக்கல. இதுல என்ன பெரிய விஷயம்னா, இப்ப அவங்க நீட் முறைகேடு, நீட் நடப்பதில் வினாத்தேர்வு கசிவு சரி செய்யுதுங்கிறது நீட்டை நியாயப்படுத்துற விஷயம். அதுக்குள்ள அந்த ஆபத்து இருக்கு. அந்த போராடுற மாணவர்களுக்கு அந்த இது புரியல. அவன் இப்போதைக்கு என்னை அடிக்கிற காப்பாத்து, நம்ம சொல்றது வேறையே அடிச்சு சாத்தணுங்கிறது. இப்ப போராடுற மாணவர்களும் உணர்வோட போராடுறாங்க. ஆனா நீட் வேணாங்கிறதா சரியான கோரிக்கை. முறைகேடு இல்லாம தேர்வை நடத்துங்கிறது வேற கோரிக்கை, நீட் தேர்வே வேண்டான்றது வேற. அந்த முறை தேர்வே இல்லாம நடத்துங்கிறது நீட்டுங்கிற சிஸ்டத்தை காப்பாத்துறது தான். நீட்டு அங்க யாருமே நீட்டு வேணான்னு சொல்லல. திமுக அது அடிப்படை கொள்கையில இப்ப இந்த உங்க கோரிக்கையில இருந்தே அது வேறுபடுது. நீட்டே தப்புப்பா, நீட்டு இருக்கிறதே ஒரு முறைகேடு, நீ நீட்டுக்குள்ள முறைகேடுங்கிறாங்க. சோ அதனுடைய அடுத்த கட்டத்துக்கு இங்க திமுகவும் தமிழ்நாடு பல ஆண்டுகளுக்கு முன்பே இங்க வந்துருச்சு. இவங்க இப்பதான் நீட் தேர்வு கசிவு, அப்ப யாரோ பணக்கார மாணவர்கள், கோச்சிங் சென்டர் மாணவர்கள்ங்கிற அரசியலுக்கு இப்பதான் நீங்க சொல்ற அந்த குழப்பம் இருக்கு. ஆனா காங்கிரஸ் போராடுது, திரு ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டிருக்காருல, இந்த நேரத்திலையும் அரசியல் காரணங்களுக்காக விலகி நிக்கணுமா? காங்கிரஸ் விட்டு ராகுல் காந்தியை விட்டு விலகி நிக்கணுமா? அதுக்கு தேவை இருக்கா? வலுப்படுத்த தானே வேணும் இந்த போராட்டத்தை. இல்லைங்க, ராகுல் காந்தி போன்றவர்களுக்கு விலகி நின்னது அவங்க தான். இன்னைக்கு அவங்க பண்ணது விஷயங்களா இப்ப வேற ஒன்றும் இல்லை. பலருமே கேட்குறாங்களே, களத்துக்கு போகாம இவரே மோடி கிட்ட போறாருன்னு தானே கேட்குறாங்க. அப்படியும் கேட்குறாங்க. நான் அப்படி கூட கேட்கல, ஏதோ போறதை நான் போராட்டமாக தான் பார்க்குறேன். இப்போ நீங்க மாணவர்கள்ட்ட போறீங்க, போராட்ட களத்துக்கு போறீங்க, அங்க மாணவர்களுக்கு ஒரு ஸ்டெப் அனுமதி இல்லை, நீங்க மோடிக்கு போற வரையும் உங்களுக்கு இருக்கிறா அப்படின்னு இப்படிலாம் சில பேர் கேள்வி கேட்குறாங்க. நான் அந்த டோனுக்குள்ளலாம் போகல. நான் கேட்பது அவங்களுக்குள்ள எதுவும் பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்கன்றீங்களா? அப்படி ஒரு விமர்சனம் வருதுல்ல, இதை நகரவே முடியல, நீங்க அவ்வளவு தூரம் போயிட்டீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன், நீங்க எங்க நிக்கணும்? களத்துல தானங்க நிக்கணும். நீங்க பாஜகவுக்கு எதிரான ஒரு அரசியல் அடிப்படையில் கையில் எடுக்க வேண்டிய பெரிய தேசிய கட்சி நீங்க. அது சின்ன பிள்ளைங்க, அரசியல் கட்சி நாடாளுமன்றம் எரியும் தெரியாத பிள்ளைங்க அடிபட்ட வழியில கத்திக்கிட்டு இருக்கு. நீங்க அதை அரசியல் படுத்தி நிக்கணும் இல்லையா? நீங்க அந்த இடத்துல அந்த மாதிரியான அரசியல் பண்ணலையே. நீங்க பண்ண வேண்டிய அரசியல் நீட்டு வேணாங்கிறதுல இருந்து எவ்வளவோ அரசியலை நீங்க முன்னெடுக்கணுமே. அதுக்கு நீங்க தான் மாநில கட்சிகள் திமுகவோட நின்றுக்கணும், பேசியிருக்கணும். நீங்க அந்த கான்செப்ட் இல்லையே உங்களுக்கு. வேற ஒண்ணும் இல்லைங்க, குண்டு கட்டா ராகுல் காந்தி தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. உங்க கூட்டணியில அமைச்சரவையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய தாவேக அரசு இதுவரையும் கண்டிக்க கூட இல்லையே. திரு விஜய் கண்டிச்சிருக்காரு. ஏங்க இது இது ஒரு கண்டனமாங்க. கடந்த முறை திமுக, காங்கிரஸ், மற்ற கட்சிகள், இந்தியா கூட்டணி கட்சிகள் நடக்கும்போது போராட்டங்கள் எப்படி இருந்தது, பேரணி எப்படி இருந்தது, எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்கும். அது இப்படி தொட்டிருந்தா எவ்வளவு பெரிய பேரணி, அடுத்த நாள் கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள். இப்ப அதை கெடுத்துக்கிட்டதும் அந்த உறவை முறிச்சுக்கிட்டதும் காங்கிரஸ் தானங்க. அதுதான் அந்த கோபம் தான் திமுகவுக்கு இருக்கான்னு கேட்கிறேன். அந்த கோபமானுங்கிறது இல்லைங்க, கூட்டணியை முறிச்சுக்கிட்டாங்க, அதனால ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டால் என்ன, காங்கிரஸ் போராடினால் என்ன அப்படின்னு இருக்காங்க. இல்ல அப்படி பார்க்கல, அப்படி பார்க்க கூடாதுன்னு தான் என்னுடைய பார்வை. நீங்க டெல்லியில கூட தேசிய கட்சி காங்கிரஸ் ஒருங்கிணைக்கணும்ன்றீங்க, ஆனா திமுகவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. அதே சமயத்துல தமிழகத்துல அவங்களுடைய பங்களிப்பு என்ன? தமிழகத்திலேயாவது போராட்டத்தை ஒருங்கிணைச்சிருக்கலாம்ல. இல்லைங்க, இது காக்ரோச் பார்ட்டி நடத்துறது. அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஜல்லிக்கட்டு பார்ட்டி திமுகவோ அதிமுகவோ நடத்தல. இது தன்னெழுச்சியா வரக்கூடிய இந்த போராட்டம். மீண்டும் மீண்டும் சொல்றேன், இந்த போராட்டத்துக்கு தலைமையும் கிடையாது, கருத்தியலும் கிடையாது. இது இன்னும் சொல்ல போனா அது எப்படி எங்க இருக்கு நோக்கம், அதான் சொல்றேன், நோக்கங்கிறது இஷ்யூங்க. ஒரு கட்சியும் இயக்கமுங்கிறது ஒரு சம்பவத்திலிருந்து உருவாகாது. திராவிட இயக்க சிந்தனையோ இடதுசாரி சிந்தனைக்கோ. நீங்க சொல்ற நீட் தேர்வே வேண்டான்றது திமுகவுடைய நிலைப்பாடு. இப்ப மாணவர்கள் குறைந்தபட்சம் முறைகேடு இல்லாமலாவது தேர்வை நடத்துங்கன்னு சொல்றாங்கல்ல.
அவங்க இந்த இடத்துக்கு வருவதற்கு இன்னும் ரொம்ப நாள் ஆயிடாது. நீட் தேர்வே வேண்டான்னு வர்ற இடத்துக்கு ரொம்ப நாள் ஆயிடும். ஆனா இந்த கிரௌட வந்து மொபிலைஸ் பண்ணணும். இந்த கிரௌட அவங்க பயன்படுத்திட்டு அடுத்த கட்ட அரசியலுக்கு நகர்த்தணும். அந்த மாதிரி பொறுப்பு திமுக போன்ற எல்லா கட்சிகளுக்குமே உண்டு. ஓகே, ஏன்னா திமுக அதுல முதன்மையா இருக்கனால எல்லாத்துக்கும் உண்டு, காங்கிரஸுக்கும் அந்த பங்கு உண்டு. திரு அதியமான், காங்கிரஸ் இந்த போராட்டத்துல இந்த விஷயத்துல தனித்து விடப்பட்டிருக்கா? எதிர்க்கட்சிகளை ஒன்னு சேர்த்து நடத்த வேண்டிய போராட்டம் அப்படின்னு இல்லாம காங்கிரஸ் மட்டும் இந்த போராட்டத்தை செய்யறதுனால தனித்து இல்ல. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விளக்கம் சொன்னேன். அவங்க பேரலா போராடுறாங்க. இந்த மாணவர்கள் தாக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் இவர் களத்துக்கு போறாரு. இது வரைக்கும் வந்து இவங்க ஒரு பாசிவ் சப்போர்ட் தான். களத்துக்கு போல அவரு அதான் போகல. வேற சிலர் போனாங்க. நான் இவர் நண்பர்கிட்ட ஒரு விளக்கம் சொல்ல விரும்புறேன். நீட்டை வந்து இந்தியா முழுவதும் தமிழ்நாடு தான் எதிர்க்குது, உண்மை. அது தமிழ்நாட்டுக்கு விலக்கு தான் கேட்குறோம். நம்ம வந்து நீட்டே ஒழிக்கணுங்கிறது கூட காங்கிரஸோட ஸ்டாண்ட்ஸ் இல்லை. மாநில உரிமை எந்த மாநிலம் வேண்டாங்குதோ, மற்ற மாநிலங்கள்லாம் நீட் சரின்னு நினைக்கிறாங்க. கேரளாவில் சரிங்கிறாங்க, ஆந்திராவில், கர்நாடகாவில், எல்லா தென் மாநிலங்களில் தமிழ்நாடு மட்டும்தான் நீட் விலக்கு கேட்குது. அதுவும் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தான். நீட் ஒரிஜினலாக வந்து பிரைவேட் காலேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் கொண்டு வந்தது. 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா பணம் கொடுக்குறவங்களுக்கு மெரிட்டே இல்லாமல் ஒன்றும் தெரியாதவங்களை கூட காலேஜில் சேர்த்து டிகிரி கொடுத்துட்றாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு என்ட்ரி லெவலில் ஒரு ஃபில்டர், நல்ல ஒரு சிஸ்டம் வேணுங்கிறதுக்காக தான் இது கொண்டது. சுப்ரீம் கோர்ட்டோட ஆணையில் வந்தது. ஸோ இதை வந்து அபாலிஷ் பண்ணுறது அவ்வளோ சட்ட ரீதியாக ரொம்ப கஷ்டம். பிஜேபி கவர்மெண்ட்டே நினைச்சா கூட இதை சுப்ரீம் கோர்ட் விடாது. பட் தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுக்கலாம். அதுவும் அரசு சொல்லிடுற மசோதா போட்டு கூட நீட் கொண்டு வரலங்க. நீட்டை கொண்டு வந்தது முறைப்படி அவங்க ஆலோசனை நடத்தி கூட கொண்டு வரல. அவங்க இந்த யூஜிசி நாம்ஸ் படி அவங்க ப்ராப்பரா கொண்டு வர இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கொள்ளைப்புற வழியா தான் கொண்டு வராங்க அவங்க. இல்ல, அதாவது தமிழ்நாட்டில் அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு மட்டும் நீட் விலக்கு கோருவதுதான் முறையானது. அப்போ தனியார் தமிழ்நாட்டில் இருக்கும் தனியார் கல்லூரிகளுக்கும் அரசு கல்லூரிகளில் இருக்க 15% மத்திய கோட்டாவுக்கும் ஏற்கனவே நீட் வர்றதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் இருந்தது. அதில் வந்து என்னன்னா கவர்மெண்ட் காலேஜையும் சேர்த்து விட்டாங்க. அதனால வந்த பிரச்சனை. அதுவும் தமிழ்நாட்டில் வந்து ஏன் எதிர்ப்புனா 32 மெடிக்கல் காலேஜுக்கு மேல இருக்கு. வேற எந்த மாநிலத்திலையும் இவ்வளவு அரசு போராட்டம் டெல்லியில நடக்குது. தேசிய கட்சியான காங்கிரஸ் மற்ற எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இந்த போராட்டத்தை வலுவா நடத்தி இருக்கணும். அந்த இடத்தை தவற விட்டுட்டாங்கன்னு ஜீவா சொன்னார்ல. ஏன் அப்ப மற்ற கட்சிகளுக்கு அந்த பொறுப்பு இல்லையா? சமாஜ்வாடி பார்ட்டி இருக்கு, திமுக இருக்கு, இந்தியா கூட்டணியில் எவ்வளவு கட்சிகள் இருக்கு. அப்படின்னு எல்லாம் இல்லை. இது வந்து நீங்க இவர் சொன்ன மாதிரி ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி இது மாணவர்கள் தன்னெழுச்சியா நடக்கிற போராட்டம். 20 நாள் இருந்தது. மாரல் சப்போர்ட் கொடுத்தாங்க. இவர் போய் பார்த்துட்டு வந்தாங்க, அறிக்கை விடுறாங்க. சசி தரூர் வந்து உண்ணாவிரத்தை முடிச்சுக்குங்கன்னு சொல்றாரு. ஏன்னா உங்க உயிர் முக்கியங்கிறது. பட் அவர்கள் என்றைக்கு தாக்கப்படுறாங்களோ திங்கக்கிழமை, அதுக்கப்புறம் இது சீரியஸ் ஆயிடுச்சு. அது வந்து ஒரு மனித உரிமை மீறல் ஆயிடுச்சு. அது வரைக்கும் ஒரு அமைதியான போராட்டம். அதனால இவங்க களத்துக்கு போறாங்க. ரெண்டாவது, பிரதமர் இதை பத்தி பேச மாட்டேங்கிறாரு. மெயின் கேள்வியே மற்றதெல்லாம் 2ஆம் பட்சம். இவ்வளவு நேரம் நம்ம பேசினது. இவங்க வந்து 20 நாளைக்கு முன்னாடியே போய் பேச்சுவார்த்தை சும்மா ஒருத்தர் அனுப்பிச்சு இந்த மாதிரி நீட்ல இவ்வளவு பிரதமர் விளக்கம் சொல்றாருல அவங்க எம்பிட்ட, அந்த விளக்கத்தை மாணவர்கிட்ட சொல்லியிருக்கலாமே. இது சிக்கல் இருக்கு. இது வந்து 20 லட்சம் பேர் எழுதுனா இந்த மாதிரி லீக்கேஜ் நடக்க தான் செய்யும். ஹியூமன் ஃபேக்டர் இருக்கு. எல்லாரையும் எல்லா நேரத்திலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எங்களால முடிஞ்சதை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். நீங்க வேற யாராவது இந்த இடத்துல இருந்தாலும் இந்த பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னு ஒரு விளக்கம். இதுல வந்து இது ஒரு டயலாக், அதுதான் அடிப்படை ஜனநாயகம். வேற எந்த நாட்டிலையும் நடந்திருக்கும். வேற எந்த கட்சி காங்கிரஸ் ஆட்சியில இருந்தா கண்டிப்பா பேசியிருப்பாங்க. இதை ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? அதை தான் நம்ம பேசணும். திரு நித்யானந்தம், பிரதமர் பேசி இருந்தா இந்த அளவுக்கு இந்த போராட்டம் போயிருந்திருக்காதா? நேர்பட பேசு புதிய தலைமுறை நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீட்டு அவசியமா என்று கூட இங்கே இப்பொழுது விவாதிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நடக்கின்ற போராட்டம் அது குறித்தல்ல. என்றாலும் கூட நீட்டு அவசியமில்லை இங்கே ஆணித்தரமாக எடுத்து சொன்னதற்காக நான் அவர்களுடைய புரிதலுக்காக சொல்லுகிறேன். JEE என்று ஒரு தேர்வு இருக்கிறது. அந்த நுழைவுத் தேர்வு இதுவரை எவருமே எதிர்க்கவில்லை. அதில் 4 விழுக்காடு தான் தேர்வு பெறுகிறார்கள். இல்லை, அது வந்து மாநில பொறியியல் கல்லூரிகளுக்கான இடங்கள் அதன் மூலமா நிரப்பப்படுறது. நான் விஷயத்தை சொல்லிட்டேன். அதுவும் கல்வி தானே, மாணவர்கள் தானே. சிஸ்டம் வேற அதுக்காக மாணவர்கள் சிஸ்டம் வேறனாலும் துறை வேறங்க. ஆனா படிப்பு தேசிய அளவிலான பொறியியல் கல்லூரிகளுக்கு மட்டும்தான் அந்த நியமனங்கள் பண்றாங்க. ஆமா, மாநில அளவிலான மருத்துவக் கல்லூரி எங்க இருக்கு? மாநில அளவு இருந்தாலும் கூட அகில இந்திய அளவில் இருக்கணுங்கிறதுக்காகத்தானே நீட்டு. இல்ல, இந்த 2 ஒப்பீடும் சமதளமா இல்ல. அதுக்காக சொல்றேன். JEE மாதிரி தான் நீட்டுங்கிறதுக்கான ஒப்பீடா அதை வைக்க முடியாதுன்றதுக்காக. JEE அப்படி இருக்கு. போராட்டத்துக்கு வந்துருவோம். பட்டய கணக்காளர் 5 விழுக்காட்டுக்கு மேல் வெற்றி பெற்றதே கிடையாது இந்தியா முழுவதும். கணக்கு எங்கேயுமே மாறாதே. கணக்கு தானே. அதுல ஏன் போராட்டம் நடக்கல? நீட்டுக்கு மட்டும் ஏன் போராட்டம் நடக்குது? அதுவும் உச்சநீதிமன்றம் ஒரு பெஞ்ச் தீர்ப்பே கொடுத்தாரு. எந்த தேர்வுலையா செத்துருக்காங்களா? கொஞ்சம் இருக்கேன். JEE செத்துருக்காங்களா தெரியல. உங்களோட சுற்றுல பேசுங்க. தெரிஞ்சுக்க கேட்குறேன். சுப்ரீம் கோர்ட் பெஞ்சே தீர்ப்பு கொடுத்தாச்சு.
அப்போ இதை மாற்றுவது என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனோ ஒரு பிரதமரோ மாற்ற முடியாது. அழகாக சொன்னார் அவர், தனி மனிதனாலோ மற்றவர்களாலோ கட்சிகளாலோ மாற்ற முடியாது. இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழி இருக்கிறது. பாராளுமன்றத்தை கூட்டி மொத்த உறுப்பினர்கள் பெரும்பான்மையான நான்கில் மூன்று பங்கு இருக்கக்கூடியவர்கள் இந்த நீட்டு வேண்டாம் என்று சொல்லி ஒரு சட்டம் இயற்றினால் அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும். நீட்டு வேண்டான்றது தமிழ்நாடுடைய கோரிக்கை. அப்ப அது நடைபெற போகுது. நீட் தேர்வை முறைகேடு இல்லாம நடத்துங்க. இதுவரைக்கும் முறைகேடு நடந்ததற்கு பொறுப்பேற்று அமைச்சர் பதவி விலகணும். பின்னணியை தெரிஞ்சுதான் நம்ம முன்னாடி தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்காக தான் இந்த சுருக்கமா இதை நான் சொல்லிட்டேன். இப்ப முறைகேடு நடந்திருக்கிறது என்பதை இல்லை என்று எவருமே சொல்லவில்லை. ஆளுங்கட்சியிலே இருக்கக்கூடியவர்கள் கூட மோடி அரசாங்கம் கூட முறைகேடு நடந்திருக்கிறது என்று ஒப்புக்கொண்ட பின்னாலே தான் ஒரு ஏர் இந்தியா விமானம் மூலமாக எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு புதிய வினாத்தாள்களை எல்லாம் கொடுத்து இராணுவ பாதுகாப்போடு அந்த தேர்தலை நடத்தினார்கள். அந்த தேர்தலும் நடந்தது. அந்த தேர்தல் நடந்த பின்னால் நமக்கு தேர்வு முடிவும் வந்தாகிவிட்டது. இவ்வளவு ஆனப்புறம் அந்த தேர்வில் முறைகேடுன்னு இப்போ போராட்டம். இந்த போராட்டத்தை முளையிலேயே கிள்ளி அறிந்திருக்க வேண்டும். இந்த போராட்டத்திற்கான அந்த போராளிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் யாருன்னே தெரியல. இப்போ இவ்வளவு நேரம் பேசும்போது யாருன்னே தெரியலங்கிறாங்க. மாணவர்கள் தான் போராடுறாங்க. இல்ல, மாணவர்கள் இல்லைங்க, அதான் விஷயம். அதாவது கரப்பாம்பூச்சின்னு பேர்ல வந்திருக்காங்க. திடீர்னு கரப்பாம்பூச்சி 20,000 கரப்பாம்பூச்சி வந்துருச்சு. இருக்காங்களா மாணவர்கள்? அந்த கரப்பாம்பூச்சி கட்டமைப்பு இருக்கான்னா இல்ல. அந்த கட்சியில ஏதாவது பொறுப்புள்ளவங்க யாராவது இருக்காங்களா? இந்த போராட்டம் ஒரே ஒரு தலைவர் மட்டுமே இருக்கிறார். அந்த தலைவர் வைத்த கோரிக்கை, கடைசியாக வைத்த கோரிக்கை என்னன்னு சொன்னா 3 கோரிக்கை தான் வச்சார். நீங்க அப்படி ஒரு சந்தேகம் இருந்தா போலீஸ் அடிக்கும் போதோ தாக்குதல் நடத்தும் போதோ என்ன பண்ணுவாங்கன்னா ஓடுவாங்க. ஆனா நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த காட்சிகளை பார்த்திருப்பீங்க, அவங்க நிக்கிறாங்க, அடி வாங்குறாங்க. நீங்க அடிங்கன்றாங்க, எங்களோட கோரிக்கைக்கு நீங்க செவிசாயிங்க, நாங்க அடி வாங்குறத பத்தி கவலை இல்லைன்றாங்க. யாரோ ஒருத்தர் எந்த விருப்பமும் இல்லாம அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டா அப்படி அடி வாங்குவாங்களா காவல்துறை? நிச்சயமா அவங்க தான் வாங்குவாங்க, மாணவர்கள் வாங்க மாட்டாங்க. மாணவர்கள் இளம் தலைமுறை, அது இருந்து அந்த அடித்தடிக்கு மாணவர்கள் இளைஞர்கள் அந்த மாணவர்களுக்கு ஆதரவு வர மாட்டாங்க. எல்லோரும் தான் இந்த போராட்டம் நடக்கணும், பாராளுமன்றத்துக்கு அணிவகுப்பு போகணும், பாராளுமன்றம் முதல் நாளிலே முடக்கப்பட வேண்டும். இவையெல்லாம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 20 நாள் மேல நடக்குது. ஜூன் 6ஆம் தேதி நடந்தது, ஜூன் 20ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து நடக்குது. ஆனால் மத்திய அரசு மிகப்பெரிய ஒரு தவறை செய்திருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. இதை முளையிலேயே இதை யார் நடத்துகிறார்களோ அவர்களோடு அமர்ந்து பேசி இருக்க வேண்டும். அந்த பேசாதத்தினுடைய பலனைத்தான் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு மோடி அரசுக்கு ஒரு அவப்பெயர் ஏதேனும் ஏற்படுமானால் அவருடைய மெத்தனத்தன்மை தான் காரணம். அவர்களுக்கு அரசு செய்கின்ற பொழுது யார் போராடினா என்ன, யார் வந்தா என்ன அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. மாட்ட பெஞ்சமா கோல போட்டோமான்னு இருக்க முடியாது ஒரு அரசாங்கம். அரசாங்கம் இதையெல்லாம் கவனிக்க வேண்டும். ஐயா, இப்போ போராடுபவர்கள் மாணவர்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, வேற யாருன்னு சொல்லிருங்க. இல்ல, மாணவர்கள் போர்வையில் நிறைய பேர் வருவாங்க. சில மாணவர்களும் வருவாங்க, தேச துரோகிகள், சில வார்த்தையை சொல்லுவீங்க. சில கம்யூனிஸ்ட் இந்த தொடர்புள்ளவர்கள் வருவாங்க. அவங்க அடி வாங்கறதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. RSSல கூட இருக்கக்கூடிய தேச துரோகி வார்த்தையை குறைச்சிட்டாங்க. யார் வேணா போராடட்டும். ஆமா, கோரிக்கை நியாயமானதா இல்லையா? கோரிக்கை முடிந்து தேர்வு முடிவுகள் வந்த பிறகு இப்பொழுது செய்வது எப்படி நியாயம் என்று எனக்கு ஒவ்வொரு ஆண்டும் முறைகேடு நடக்குது. ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. லட்சக்கணக்கான மாணவர்கள் மறு தேர்வை எழுதுறாங்க. சில மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இதெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் நடந்த பிறகுதான். நீங்க நீட் தேர்வுல இந்த முறை பிரச்சனை, CBSE தேர்வுல பிரச்சனை, கியூட் தேர்வுல இந்த முறை பிரச்சனை, தேசிய தேர்வு முகமை நடத்தக்கூடிய எல்லா தேர்வுகள்லையும் இந்த முறை பிரச்சனைன்னு தான் இளைஞர்கள் ரொம்ப கோவப்படுறாங்க. ஆமா, இவ்வளவு தவறு செய்த இந்த தேசிய இந்த அமைப்பு தான் கர்நாடகாவில் தொடர்ந்து கேள்வித்தாள்களை தயாரிக்கிறது. இதெல்லாம் கர்நாடக அரசாங்கம் கொடுத்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் அரசாங்கம் எப்படி இவ்வளவு தவறு செய்கின்ற ஒரு நிறுவனத்துக்கு எப்படி கொடுப்பாங்க? அதனால் இதெல்லாம் அரசியல். ரெண்டாவது, ராகுல் காந்தி இந்த பேரணியெல்லாம் பாராளுமன்றத்தை நோக்கி சென்று அடித்தடியெல்லாம் நடந்த பின்னாலே இன்றைக்கு வருகிறார் என்று சொல்லுகிறோம். அப்போது ராகுல் காந்தி மட்டுமல்ல, எந்த கட்சியுமே இதில் ஈடுபடல. அது ஏதோ யாரோ உட்கார்ந்தாங்க, யாரோ சத்தம் போட்டாங்க. இது நாடா என்னது?
ஆளுங்கட்சிக்கு உரிமை இல்லையாங்க? கட்சிக்காரங்க சராசரி மக்களுக்கே உரிமை இருக்கு சார். தனக்கான மக்களுக்கு அவன் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கான். மக்களுடைய உரிமையே இல்லை என்று நான் சொல்லவில்லை. எதிர்கட்சிக்கும் கடமை இருக்கிறது அல்லவா? இப்படி ஒண்ணு நடக்குதே, ஆளுங்கட்சி கண்டுகொள்ளாமல் இருக்கிறதே என்று இரண்டாவது நாளே வந்திருக்க வேண்டுமா வேண்டாமா? நீங்க கடைசி வரையும் கேட்க மாட்டீங்க, செய்தி கேளுங்க. ஆனா இப்ப எதிர்கட்சி வரவில்லை என்பதை நான் பெரிதுபடுத்துவதை காட்டிலும் ஆளுங்கட்சி மோடியினுடைய அரசு ஏன் வரவில்லை என்பதுதான் முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. முக்கியமான கேள்வி அதான் இருக்க முடியும். அதான் இருக்கிறது. திரு ராகுல் காந்தி ஏன் ஜந்தர் மந்தருக்கு போகலன்னு நான் கேள்வி கேட்டேன். ஏன் நேற்று திடீர்னு அவர் வராருன்னு கேட்டேன். ஆனா திரு ராகுல் காந்தி கோட்டா போனார், ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா போனாரு, ஜார்க்கண்ட் போனாரு, நீட் பத்தி பேசுறாரு. என்ன அவர்கிட்ட ஒரு கன்சிஸ்டன்சி இல்ல, தொடர்ந்து பேசுறதுல போராட்டங்கள்ல கலந்துக்கிறது இல்லையோ, அவர் அட்ரஸ் பண்றாரு, அந்த பிரச்சனையை அவர் அட்ரஸ் பண்றாரு. ஆமாங்க, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்பது ஒரு அமைச்சருக்கு ஈடான நிகரான ஒரு பொறுப்பு, அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர். அந்த வேலையை அவர் செய்யறாரு, சரியா செய்யறாரா இல்லையாங்கிறது விமர்சனமா இருக்கு. இந்த உண்ணாவிரத்துக்கு 22 நாள் வந்தாரா ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவர்? வரவில்லை. ஆனால் அதை காட்டிலும் பொறுப்பு அதிகமாக இருக்கக்கூடியது அரசாங்கத்திற்கு. அவங்களும் வரல. அவங்க வரல என்றதான் மிகப்பெரிய தவறு. ராகுல் காந்தி வரவில்லை என்றால் வேண்டாம், அவர்கள் ஆதரவு வேண்டாம். ஏனென்றால் அவர்கள்தான் இதை ஏற்பாடு செய்து பின்னணியில இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது அந்த அரசியல் புரிந்தவர்களுக்கு புரியும். அது காலம் அதை நமக்கு காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளவு பெரிய கிரெடிபிலிட்டி, இதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். காலம் அதிலே உணர்த்தும். இல்லைன்னா ஒரு பாராளுமன்றத்தை நோக்கி ரொம்ப எளிதா அந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வந்துடலாம். ராகுல் வெர்சஸ் மோடி, காங்கிரஸ் வெர்சஸ் பாஜக. பாராளுமன்றத்தை நோக்கி பேரணி செல்வது என்பது சாதாரண விஷயம் இல்லை, அது போகக்கூடாது. இரண்டாவது, ஒரு எதிர்க்கட்சி தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் பொதுவாக கட்சிக்காரர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பிரதமருடைய வீட்டை கேரோ செய்வது, சுற்றி வளைத்து நிற்பது என்பது எப்படி ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும்? இல்ல, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கிடைக்காத அனுமதி, மாணவர்களுக்கு கிடைக்காத அனுமதி எப்படி ராகுல் காந்திக்கு மட்டும் கிடைச்சதுன்னு கேட்கிறாங்க. அனுமதி இல்லையே, அனுமதி இல்லையே. எதிர்கட்சி தலைவருங்கிற ஒரு பவர்ல தான் வந்திருக்கிறாரு, தவறு தானே. ஆனாலும் இந்த தவறெல்லாம் நேர்வதற்கு முன்பாகவே மத்திய அரசு தலையிட்டு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அதனால மத்திய அரசு இந்த விஷயத்தில் மெத்தன போக்கை கடைபிடித்தது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இனிமேலாவது வருங்காலத்தில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் நாட்டை நாசமாக்கக்கூடிய சில குண்டர்கள் எல்லாம் இருந்து செய்வார்கள் என்று தெரிந்த பின்னாலும் கூட ஏன் பண்றாங்கன்னு கடைசி ஐயா எனக்கு உரிமை கொடுங்க ஐயா. ஏன் அந்த விமர்சனத்தை வைக்கிறீங்க? ஏன் குண்டர்கள்ன்றீங்க? நாட்டை நாசமாக்கக்கூடிய போராட்டம்னு ஏன் விமர்சிக்கிறீங்க? இருக்கே, ட்ரெயின் அடிச்சிருக்கிறாங்க, காரை கவுத்திருக்கிறாங்க, இதெல்லாம் நாட்டை நாசமாக்குறது இல்லையா? கல்ல நம்ம பார்க்கலையா? கல் அங்க இருந்திருக்கு, அரசாங்கம் கொண்டு வந்து கல் வச்சுதான் இவங்களுக்காக. அடிச்சது யாரு? கல்ல அடிச்சது யாரு? அரசாங்கமா போலீஸா? அடிச்சது யாரு? நம்ம நேர்ல பார்த்தோமே. நேம் பேட்சே இல்லாமலாம் அடிச்சிருக்காங்களே. அடிச்சு அவங்களோட வயசு தெரியாதாங்க? இல்ல காவல்துறைன்னு சொல்றீங்கல்ல, நேற்று ஊடகங்கள்ல வந்த விமர்சனங்கள் பார்த்திருப்பீங்க. காவல்துறையினர் நேம் பேட்சே இல்ல. கல்லெறிந்தவர்கள் யார்? அவர்கள் நிச்சயமாக காவல்துறை அல்ல என்பது அவருடைய வயது காட்டி கொடுத்திருக்கிறது. இளைஞர்கள் சேர்ந்து அதை கல்லடித்திருக்க. இது காஷ்மீர் பேட்டர்ன். காஷ்மீர் பேட்டர்ன் இங்கே கையாளப்பட்டிருக்கிறது. அது முறியடிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா வருது பாருங்க, முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, இந்த அளவிற்கு ஒரு மோசமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தலைநகரிலே வரும் என்பது எதிர்பார்க்காமல் ஒரு அரசு இருப்பது நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டியது. இல்ல, ஒரு மாசமா அவங்க அமைதியா தான் போராட்டம் நடத்துறாங்க. ஒரு மாதமாக உண்ணாவிரத போராட்டத்தை அரசாங்கம் அமைதியாவே உட்கார்ந்துக்கணுமா? ஒரு மாதமா அவங்க அரசுக்கு வலியுறுத்தி அரசாங்கம் இறங்கி வர வேண்டாமா? சந்திக்க வேண்டாமா? ஒரு மாசமா நடக்க அனுமதிச்சுட்டு உங்களுக்கு அந்த விமர்சனம் இருக்கு. நிச்சயமா, யாரா இருந்தா என்னங்க, வீரியமா வைக்கிறாரு அவங்க. யாராக இருந்தாலும் கூட ஒரு நான் இதுவரைக்கும் 10 தடவை சொல்லிட்டேன், மத்திய அரசுக்கு இருக்கின்ற பொறுப்பை தட்டி கழித்து விட்டார்கள். பேசும் திரு சாமிநாதன், மாணவர்கள் மட்டும் போராட்டம் நடத்தப்படும் போது அதிகம் கவனிக்கப்படலைன்னா கூட அதிகம் விமர்சனத்திற்கு உள்ளாகல இந்த போராட்டத்தின் தன்மை குறித்தும் நோக்கம் குறித்தும். இப்ப அரசியல் கட்சிகள் உள்ள வந்த பிறகு கூடுதல் கவனமும் கிடைச்சிருக்கு, கூடுதல் விமர்சனங்களையும் சந்திக்குது. அரசியலாகவும் இந்த போராட்டம் பார்க்கப்படுது. எப்படி நகரும், எதை நோக்கி நகரும் இந்த போராட்டம்? பாஜக இதை ரொம்ப எளிதாக தர்மேந்திர பிரதான் அவர்கள ராஜினாமா இது கோரிக்கை, அதை பாஜக செய்வதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இந்த போராட்டத்தை நீர்த்து போக செய்வதற்கான வேலைகளை தான் இனி பாஜக செய்வாங்க. அதற்கு அவர்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பிரயோகம் இருக்கு. அந்த வார்த்தை பிரயோகத்துல ஒரு பாதி அளவு இப்ப நித்யானந்தன் சார் அவர்களுடைய வாதத்திலேயே கொஞ்சம் வெளிப்பட்டு இருக்கு. அதை நோக்கிதான் அவர்கள் பாஜகவினர் எல்லா பிரச்சனைகளையும் அணுகுவாங்க.
நீங்க மணிப்பூர்ல ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது சார். மணிப்பூர் முதல்வர் பதவி விலகணும்னு சொன்னாங்க. அந்த சம்பவத்தின் போதே அவர்கள் மௌனமாகத்தான் இருந்தாங்க. அப்ப பாஜகவை பொறுத்தவரை ஏதாவது ஒரு பதவி விலக வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை வர்றப்ப அவங்க விலகுனா அந்த தப்பை அவர்கள் செய்து கொண்டார்கள் என்ற அர்த்தம். சோ அப்ப அந்த பொறுப்பின்மை அல்லது பொறுப்புக்குள்ளாவது அப்படிங்கிற இடம் நோக்கி எப்பொழுதுமே பாஜக தன்னை உட்படுத்தி கொண்டதே இல்லை. சோ அந்த அடிப்படையில் இதிலேயே உட்படுத்த மாட்டாங்க. இப்ப இந்த பிரச்சனை இவ்வளவு வீரியமாக அரசியல் கட்சிகள் கையில் எடுத்த காரணமே ஒரு பாராளுமன்ற கூட்டத்தொடர் வந்ததுதான், மழைக்கால கூட்டத்தொடர் வந்ததுதான். நீங்க கூட்டத்தொடருக்கு முந்தைய நாள் வரை மாணவர்கள் போராடிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப இந்த போராட்டத்தை நீர்த்து போக செய்வதற்கான வேலைகளை தான் பாஜக செய்வாங்கன்னு பாக்குறேன். பட் மாணவர்கள் மத்தியில பெரிய எதிர்ப்பு உருவாகி விட்டது. அதை பாஜக நிச்சயமாக ஒரு சமரச புள்ளியை நோக்கி நகர வேண்டிய தேவையும் இருக்கு. சோ ஒரு விளக்கம் வேண்டுமானால் கொடுப்பாங்க பாராளுமன்றத்துல, அந்த விளக்கத்தை மக்கள் மன்றத்துல எடுத்து சொல்லுவாங்கன்னு தான் நான் பாக்குறேன். இது மாணவர்கள் பத்தியில கூடிய கொந்தளிப்பு ஒரு நிலையில இருக்கும். அரசியல் கட்சிகள் இதில் தலையிட்டதுனாலே இந்த போராட்டத்தை நீர்த்து போக செய்யற வாய்ப்பும் பாஜக முன்னெடுப்பாங்க அப்படின்னு இல்ல வாங்க விவாதிக்கலான்னு காங்கிரஸ் நாடாளுமன்றத்துக்கு அழைக்கிறாங்க பாஜக அரசு. ஆனா ஆலோசிக்க வேண்டியதோ விவாதிக்க வேண்டியதோ ஒரு மாதமா போராடக்கூடிய மாணவர்களோட தானே, அங்கதானே அவங்க செய்யணும். ஆமா, அதை அவர்கள் செய்திருக்கணும். அது தொடக்க நிலையிலிருந்தே அவர்கள் செய்யல, அங்கீகரிக்க மறுக்கிறாங்க. நீங்க எதிர்த்து ஒரு போராட்டக்காரர்கள் போராட்டம் பண்றாங்கன்னா அந்த போராட்டக்காரர்களை அழைத்து பேசுறது அது ஒரு ஜனநாயக மாண்பு, அது பண்பு. அது முந்தைய காங்கிரஸ் காலங்களிலுமே அது இருந்தது இருக்கே சார். நீங்க கடந்த காலங்களில் ஒரு கூடங்குளம் போராட்டம்னா போராட்டக்காரர்களோடு காங்கிரஸ் பேசியது இல்ல. ரொம்ப நீண்ட நெடிய போராட்டத்தின் போது ஏதாவது ஒரு மத்திய அமைச்சர் கடைசியாக வந்து பேசுவார். அந்த மாதிரி கூட அங்கீகரிக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா ஒரு வீரியமா ஒரு மாணவர்கள் மத்தியில ஒரு எதிர்ப்பு இருக்கு அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்கிற தன்மையை அவர்கள்ட்ட இல்ல. அதுதான் இது காட்டுது. ராகுல் காந்தி அவர்களை அழைத்து பேசினா பாராளுமன்றத்தில் விவாதித்தா எப்படி இந்த பிரச்சனை தீரும்? போராட்டம் செய்வது மாணவர்கள். நீங்க அழைக்கிறது எதிர்கட்சி தலைவரை அழைத்தால் அவர் சொன்னா இவங்க எப்படி கேட்பாங்கிறதே போராட்டத்தை குறுகலான பார்வைக்குள்ள கொண்டு வருவதற்கான முன்னெடுப்பு தான் பாஜக முன்னெடுக்கிறாங்க. காங்கிரஸ் பாஜக பிரச்சனையாக இதை பார்த்து முடிக்க பாக்குது அரசு. ஆமா, அப்படி சுருக்கினால் அது லாபம் தர பொலிட்டிக்கலா பிஜேபிக்கு அப்ப லாபமாக கூட இது மாறிவிடும். கிட்டத்தட்ட இந்த போராட்டத்தை மாணவர்களை தூண்டி வருவதை காங்கிரஸ் தான் என்பது போன்ற இங்க பிரச்சனை. ராகுல் காந்தி அவர்கள் இந்த பிரச்சனையை வீரியமாக பாராளுமன்றத்துல பேசியிருக்கிறோம். அகில இந்திய அளவுல டெல்லிக்கு வெளியில போராட்டங்களை முன்னெடுத்திருக்கணும். நீங்க டெல்லியில ஒரு மழைக்கால கூட்டத்தொடர் நடக்குது, டெல்லியிலேயே மீண்டும் மீண்டும் போய் ஒரு போராட்டம் செய்வது, பிரதமர் இல்லத்தை போறது, இது நீங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் அங்க இருக்கக்கூடிய மத்திய அரசு அலுவலகங்களை நோக்கி இந்த பேரணியை அகில இந்திய அளவுல காங்கிரஸ் ஒரே நாள்ல எல்லா பகுதிகளையும் செய்திருக்கலாம். அதனுடைய தன்மை வேற. இப்ப யாரோ செய்த ஒரு போராட்டத்தை காங்கிரஸ் இழுத்து தன்மையில போத்திக்குது, பழிய தூக்கி பிஜேபியும் காங்கிரஸ் மேலதான் போட போகுது. திரு அதிகமா பாஜகவுக்கு அனுகூலம் ஏற்படுத்தும் விதமா தான் திரு ராகுலுடைய காங்கிரஸுடைய நடவடிக்கை இருக்கா இந்த போராட்டத்துல? நேற்று பாத்தீங்கல்ல, அதுல என்ன அனுகூலம்? அவரை குண்டு கட்டா தூக்கிட்டு போறாங்க, போலீஸ் மிஸ்ஹேண்டில் பண்றது, மேன் ஹேண்டில் பண்றாங்க. இப்படிலாம் இல்லை. அதெல்லாம் இந்த ஒரு 2-3 நாளாக தானே ஓவர் சிம்பிளிஃபிகேஷன். இப்படிலாம் இல்லை. யாரும் தனக்கு இது எல்லாமே அடுத்தடுத்து இயல்பாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள். மெயினாக சார் சொன்னது தான், முதல்ல ஏன் அவங்க போய் பேசல? ஒரு டயலாக் என்ன வேணும் உங்கள் பிரச்சனை, இந்த அரசு தரப்பில் இருக்கிற சிக்கல்களை எடுத்து சொல்லியிருந்தாவே பாதி பிரச்சனை முடிஞ்சிருக்கும். இது நீட்டில் இது எங்களோட மிஸ்டேக் இல்லை, அந்த ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸர் ஏதோ ஒரு விளக்கமாக சொல்லி. நேற்று ஒரு நாள் ராகுல் காந்தி போராட்டம் நடத்துறாரு, வாங்க நாடாளுமன்றத்துக்குள்ள பேசிக்கலான்னு காங்கிரஸ் கட்சிக்கும் ராகுல் காந்திக்கும் பாஜக அழைப்பு விடுக்குது. ஆனா ஒரு மாதமா போராடக்கூடிய மாணவர்களோடு தானே பேச்சு நடத்தணும், அதையும் ராகுல் காந்தி தானே வலியுறுத்தணும், காங்கிரஸ் கட்சி தானே வலியுறுத்தணும். பேச்சு நடத்துறது எங்களோட வேண்டியது இல்ல, போராட்டம் நடத்தக்கூடியவங்களோட பேசுங்க. சசி தரூர் அதான சொன்னார், சோனம் வாங்சாக் நீங்க உயிரை விட வேண்டாம், நீங்க வெளியே நடத்துற போராட்டத்தை நாங்க பார்லிமெண்ட்ல எழுப்ப போறோம், நாங்க 20ஆம் தேதி செஷன் ஆரம்பிக்குது, கண்டிப்பா நாங்க இதை முதல் வேலையா இதைத்தான் இந்த நீட் பிரச்சனையை தான் கேட்க போறோம், இதுல அரசோட செயலிழப்பு, போதாமைகள், தோல்விகளை தான் கேட்க போகிறோம், நீங்கள் பொறுமை, நீங்கள் உங்கள் உயிரை காப்பாற்றிங்கன்னு சொன்னார். ஸோ அதனால பார்லிமெண்ட்டுக்குள்ளே எங்கே நடக்க விட்டாங்க பேச செஷன். இன்றைக்கி தான் சாயங்காலமாக ரிஜு சொல்லியிருக்காரு ஒரு டிபேட் வச்சுக்கலான்னு. அது வரைக்கும் பயங்கரமாக அலப்பறை பண்ணதுக்கப்புறம் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இல்லைன்னா ஒரே சுருக்கமாக சொல்லணும்னா அவங்களுக்கு சர்வாதிகாரிகள் பாஜக அரசு, அவங்களுக்கு நாங்கள் எங்கள் இஷ்டப்படி தான் நடத்துவோம், நீங்கள் கேட்குறதுக்காகலாம் ஒரு டிபேட் கொடுத்துட மாட்டோம், பார்லிமெண்ட்டில் அதை எடுத்துக்க மாட்டோம், அவங்களோட பேச மாட்டோம், நாங்கள் சர்வ வல்லமை பெற்றவர்கள், 10 வருஷமாக தொடர்ந்து ஆட்சியில் இருக்கோம், நாங்கள் தான் இந்தியாவின் என்ன சொல்றது சக்கரவர்த்தி அப்படிங்கிற நினைப்பு, அந்த அரகன்ஸ் தான் இத்தனைக்கும் காரணம். இல்ல டெல்லியில போராட்டம் நடத்தினா அரசு அதை ஒடுக்குது, கட்டுப்படுத்துதுன்னா தமிழ்நாட்டிலையும் போராட்டம் நடக்குது, இங்கேயும் கைது தானே பண்றாங்க, தாவேக அரசும் கைது தானே பண்றாங்க. ஆமா, கைது பண்ணி உடனே விட்டாங்க. ரெண்டு வேற வேறன்றீங்களா? இல்ல அப்புறப்படுத்தினதை கைதுன்னு சொல்லலாம். வன்முறை நடக்கல. இந்த போராட்டத்திற்கு இங்க அனுமதி, அதாவது என்னன்னா இங்க தமிழ்நாடு போலீஸ் பழகிடுச்சு, அப்படி முன்ன அனுமதி இல்லாம எந்த போராட்டமும் பண்ணக்கூடாது, அதுவும் நாங்க சொல்ற இடத்துல குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் பண்ணும், வள்ளுவர் கோட்டத்துக்கிட்டயோ ஏதோ ஒரு இடத்துல, நீங்களா திடீர்னு அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லை 10-30 வருஷமா அப்படி ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க.
அது ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடுறாங்க. அது வந்து நியாயமாக இங்கே ஒரு இடம் ஒதுக்கி தரணும். ஜந்தர் மந்தர் மாதிரி சென்னையில் ஒரு நல்ல இடம் இல்லை. மெரினா பீச்லேயே ஒரு பகுதியை வந்து ஒதுக்கி கொடுத்துடலாம். நீங்கள் நிரந்தரமாக ஒயிட் ஹவுஸ் முன்னாடி ரெண்டு வேற வேற போராட்டத்திற்கு இடம் ஒதுக்கி தாருங்கள் நிரந்தரமாகங்கிறது வேற. போராடுறது நல்ல நோக்கத்துக்கா இல்லையா, தேசிய அளவில் கவனம் பெற்ற ஒரு பிரச்சனைக்கு போராடுறாங்க, அதை எப்படி ஒரு அரசு கையாளுறதுங்கிறது வேற. அதுதான் நீட் தேர்வே வேண்டான்னு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய தாவேக அரசு அந்த தேசிய அளவில் நடக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை எப்படி இங்கே அரசாக இருந்து எப்படி எதிர்கொண்டாருங்கிறதான் பிரச்சனை. அதுதான் பாத்தீங்களா எப்படி எதிர்கொண்டாங்கன்னு. இப்படி இது வந்து மனித உரிமை இழுத்துட்டு போறாங்கல்ல. ஆமா, அதாவது அதான் திரு அதியமான் அப்புறப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் அது வந்து மனித உரிமை மீறல் தான். அதாவது இப்படி பண்ணியிருக்க கூடாது. அவங்க வந்து ஒரு இதுக்குன்னு ஒரு ரெகுலர் இடம் கொடுத்து நீங்க எப்போ வருஷம் ஃபுல்லா அங்க ஒரு ஒரு குழுவினர் நிரந்தரமா இருந்து போராட்டம் பண்ணாலும் அது யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் போராடணும். அதாவது இப்போ டிராஃபிக்குக்கோ பொதுமக்களுக்கோ தாராளமாக பண்ணிக்கலாம். அது பிரிட்டன்ல அமெரிக்கால எல்லாம் அந்த சிஸ்டம் உண்டு. வெள்ளை மாளிகைக்கு எதிர்த்தாப்புலேயே பல ஏக்கர் லான் இருக்கு. நிரந்தரமா அங்கே இருப்பாங்க, டென்ட் போட்டுக்கிட்டு ட்ரம்ப் ஒலிகன் கோஷம் போட்டுக்கிட்டு இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க இருப்பாங்க, மற்றவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க. ஜந்தர் மந்தர் மாதிரி ஜந்தர் மந்தர்ல கூட அந்த அனுமதி கிடையாது. அது ஒரு போராட்டம் என்பதே அங்கு போகிற மக்கள் காதுகளில் காது கிளியிற அளவுக்கு அந்த கோரிக்கை கேட்கணுங்கிறது தான். மனிதர்கள் தனி மனிதர்கள் அல்ல. கார்த்திக் பிரச்சனையோ ஜீவா பிரச்சனையோ நித்யானந்த் சார் பிரச்சனையோ எல்லாம் ஒன்று போக்கு தான் போராட்டம். இந்த போராட்டம் ஏதோ போராடுகிற யாரோ ஒரு சாந்திக்கோ ராஜாவுக்கோ ராஜேஷ்க்கோ அகமதுக்குமான போராட்டம் கிடையாது. அடிப்படையில் மாணவர்களின் கல்வி திட்டம் குறித்த ஒரு போராட்டம். அவங்க போராடிக்கிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாம போராடுங்க. ஏன் அவன் கத்துறதே என் காதுல கேட்கணுங்கிறதுக்காக தானே கத்துறான். அரசே ஆமா, நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம எப்படிங்க ஒரு மனிதன் போட முடியும்? ரோட பிளாக் பண்ணாம பண்ணணும். ரோட பிளாக் எங்க இதெல்லாம் ஒரு வடிவங்க. இந்த வடிவெல்லாம் வரதான் செய்யும். மெரினா பீச்ல இல்ல டிராபிக்ல பிளாக் பண்ணா இத மாதிரி இல்ல, இந்த மாதிரி இந்த பிரச்சனையை வந்து ஒரு சராசரி மிடில் கிளாஸ் மைண்ட் செட்ல இருந்தெல்லாம் அணுகும். இல்ல, நான் வந்து அப்படி சொல்லல. போராட்டத்துக்கு ஒரு இடம் கொடுக்கணும், அவ்வளவுதான். அது வேற பிரச்சனை, இது வேற பிரச்சனை. ஏன் இந்த கேள்வி நான் அவற்றை வைக்க வேண்டியது வந்துச்சுன்னா, டெல்லியில பாஜக அரசு இந்த போராட்டத்தை கையாளுற மாதிரியே இங்கே தாவேக அரசும் கையாளுதுன்னு நீங்களும் சாமிநாதனும் முதல் சுற்றுல பேசுறீங்க. அப்படியாக இதை கையாளுதான் இங்க தாவேக அரசு கையாளுறாங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க. இப்ப இந்த போராட்டம் குறித்து இந்த போராட்டத்தை ஆதரிக்கிறோம், இதில் பாஜக அரசை எதிர்ப்பதில் நாங்களும் நிக்கிறோம்னு தாவேக அரசு சார்பா எனக்கு தெரிஞ்சு யாரும் பேசுன மாதிரி தெரியல. இப்ப திமுக இங்க ஆளும் அரசு, இவங்களுக்கும் நீட்டு தானே எதிர்ப்பு. எல்லாரும் திமுக பார்த்து, அது பாஜகவுக்கு எதிர்ப்பான கொள்கை என்றவுடன் இந்தியா முழுக்க நினைவுக்கு வரக்கூடிய ஒரே கட்சியே திமுக இருக்கு. கனிமொழி போயிருக்காங்க. இல்ல திமுக அதை தன் எறியாமலே அனிச்சை செயலாவே பாஜக எதிர்ப்பு, உங்களுக்கு நடுவண் அரசு எதிர்ப்புனாலே கண்ணை மூடிட்டு திமுக தானே முதல்ல நிக்குங்கிற மைண்ட் செட் காங்கிரஸ்காரர்களுக்கே இருக்கு. அதனாலதான் இந்தியா கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு கூட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் கேட்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், இதில் காங்கிரஸ் திமுக சண்டையெல்லாம் தாண்டி போகட்டும், மாணவர்கள் போராடுறாங்கங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், அவங்கள வந்து நான் இடதுசாரிகளா திராவிட இயக்கமா எதுவுமாவே பார்க்கல. அவங்க வந்து நாளைக்கு ஒரு வலதுசாரி கருத்தியல் கூட அவங்க பலியாகலாம். ஆனால் இப்போதைக்கு அவங்க குழந்தைங்க மாணவர்கள், அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. படிக்க சொன்னீங்க, படித்தோம், மார்க் வாங்கணும், வேலை காலேஜ் கிடைக்கல, கேட்டால் அப்படி போகுதுங்கிற அந்த இதிலும் பண்ணுறாங்க. அவர்களை இந்த அரசு எப்படி அணுகுது? அதுக்கு நேர்மையான பதில் வேணும். இப்போ பாஜக காங்கிரஸோட நாங்க பேசிக்கிறோம். நீங்க காங்கிரஸ் ஒண்ணு யாருக்கும் அத்தாரிட்டி ரெப்ரசன்டேட்டிவ்லாம் கிடையாதுங்க. மாணவர்களோட பேசணும், மாணவர்களோட தான் எல்லாரும் நீங்க பேசணும். அது மட்டும் இல்ல, மாணவர்கள் குறித்து பேசும்போது ஐயா காஷ்மீர் பேட்டன்ங்கிறாரு, குண்டர்கள்ங்கிறாங்க, யாரோ தூண்டி விடுறாங்கிறாங்க. இது வந்து அணுகிற விதமே இல்லை. இப்ப நீங்க வந்து இதை தீர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அவர்களை உடனே நீங்க எதிராளியா பாக்குறீங்க. காஷ்மீர்லயே அந்த கல்லை விட்டு எரிஞ்சது வந்து இவங்க சொல்ற மாதிரி தீவிரவாத குழுக்களா மக்களாங்கிறது பெரிய டிஸ்பியூட் இருக்கு. இவங்க உடனே போராடுபவர்கள் வந்து தேச விரோதிகள், குண்டர்கள், பின்னாடி யார் இயக்குறா, காஷ்மீர் பேட்டர்ல இருக்கிறாங்க அப்படி என்று சொல்வது வந்து சரி கிடையாது. திரு நித்யானந்தம், எல்லாரும் இங்க குறிப்பிட்டபடி திரு ராகுல் காந்திக்கு தான் திரு நட்டா பதில் சொல்லியிருக்கிறார். அரசியல் ஆக்காதீர்கள், காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்லையும் வினாத்தாள் கசிவுலாம் நடந்திருக்கு அப்படின்னு. மாணவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அரசு தயாராகவே இல்லையா? அரசு தயாராகி இருக்க வேண்டும். நான் முதல் சுற்றிலேயே அதை தான் சொன்னேன். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் நினைவு வச்சுக்கணும். இதுக்கு பின்னாடி நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகம் ஏன் ஏற்படுகிறது சுருக்கமாக சொல்லிவிட்டேன். இப்போ நீங்கள் வரிசையாக பெகாசிஸ் எடுத்துக்கோங்க, எல்ஐசி எடுத்துக்கோங்க, ரஃபேல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாராளுமன்றம் துவங்க இருக்கின்ற நாளுக்கு ஒரு மாதம் முன்னாடி அதற்கான தயாரிப்புகளை எல்லாம் செய்து முடக்குவதற்கான முயற்சி காங்கிரஸ் எல்லா பாராளுமன்ற முதல் நாளிலேயும் செய்திருக்கிறது. தே ஆர் ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ். அவர்கள் தொடர்ந்து குற்றத்தில் ஈடுபடுகிறார்கள். கடுமையான குற்றச்சாட்டா இருக்கு. ஆமா, ஹேபிச்சுவல். நான் சொல்றது ஏதாவது மறுத்துன்னு தான் சொல்லுங்க. பிறகு சமாதானம் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த இஷ்யூ என்னன்னே தெரியாது.
அதை பத்தி பேசுறதே கிடையாது. இந்த மாதிரி இருக்கு. பெகாசிஸ் அந்த சூழ்நிலையில இன்றைக்கு இவ்வளவெல்லாம் அனுபவம் இருந்தும் கூட பிஜேபி அரசு இப்படியெல்லாம் நடக்கும் என்று அனுபவித்து தெரிந்து கொண்ட பின்னாலும் கூட உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி முற்றுப்புள்ளி வைத்திருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. இப்போ ராகுலோட தான் பேசுவோன்றாங்க. ஆமா, காங்கிரஸோட தான் பேசுவோம். நீங்க எதை வேணா செய்யுங்க, பேசி முடிங்க. இது இத்தனை தாமதமா ஏன் பண்றீங்க? அதனால மத்திய அரசுக்கும் அவர்களுடைய பொறுப்பை தட்டி கழிப்பதற்கு அனுமதி கிடையாது. அவர்கள் அனுபவத்தை பின்னாலும் கூட இத்தனை நான் போட்ட பட்டியல் எல்லாம் அனுபவிச்சது பிஜேபி தான். இவ்வளவு அனுபவம் கிடைத்த பிறகு கூட இவர்கள் தாமதித்திருக்கிறார்கள் என்பது வருத்தத்தை தரக்கூடும். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து வந்திருக்கும் நேர்பட பேச நிறைவு. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது.